இமேஜின் திஸ், ஒரு ஃப்ராக பாய்லிங் வாட்டர்ல போட்டா அது இன்ஸ்டன்டா ஜம்ப் பண்ணி ஓடிரும். பட் அதே ஃப்ராக நார்மல் வாட்டர்ல போட்டு ஸ்லோவா ஹீட் பண்ணா அது அங்கேதான் இருக்கும், அது இறக்குற வரைக்கும். அண்ட் இங்க அந்த ஃப்ராகே நம்ம தான். ஜாக் அவருக்கு 20 வயசு இருக்கும்போது பயங்கர ஹெல்த்தியா டெய்லி ஜிம் போயிட்டு சுகர் சாப்பிடாம ஹெல்த்தி ஃபுட் மட்டும் சாப்பிட்டுட்டு ஹாப்பியா இருக்காரு. ஆஃப்டர் சம் இயர்ஸ் அவருக்கு ஒரு பெரிய ஐடி கம்பெனில ஜாப் கிடைக்குது. அண்ட் இதுக்கப்புறம் அவர் ஜிம் போறதை ஸ்டாப் பண்ணிடுறாரு. இனிஷியலா அவருக்கு 5 kilograms வெயிட் ஏறுது. பட் இதை பெருசா எடுத்துக்காம அப்படியே விட்டுடுறாரு. அண்ட் ஐடி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டெய்லி ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அதுக்கு அடுத்த வருஷமே பிபி டேப்லெட் எடுக்கவும் ஸ்டார்ட் பண்றாரு. இதையும் பெருசா எடுத்துக்காம சின்ன பிரச்சனை தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. அண்ட் இப்படி ஒவ்வொரு பேட் ஹேபிட் குள்ளையா என்டர் ஆகிட்டே இருந்தாரு. ஆஃப்டர் 10 years ஜாக் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாரு. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னால இல்ல, அவர் சின்ன சின்னதா எடுத்த 1000 பேட் சாய்ஸஸ்னால. இததான் த பாய்லிங் ஃப்ராக் தியரின்னு சொல்லுவாங்க. யாருமே தன்னோட லைஃப ஒரே நைட்ல கெடுத்துக்கிறது இல்ல. டெய்லி சின்ன சின்ன ஹேபிட்ஸ்க்கு அடாப்ட் ஆகி ஸ்மால் டிஸ்கம்ஃபர்ட்ஸ், எக்ஸ்கியூசஸ் இதெல்லாம் அலோ பண்ணிட்டு ஸ்லோவா நம்மளும் இப்படிதான் ஜம்ப் பண்ணி வெளியே வர முடியாம அதுக்குள்ளேயே இருக்கும். அந்த ஃப்ராகும் குக் ஆயிடும், நம்மளும் குக் ஆயிடுவோம். சோ எந்தெந்த ஸ்மால் திங்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபுட், உங்க ஸ்லீப், எது உங்க வாட்டரா இருந்து உங்களை ஸ்லோவா ஹீட் பண்ணுதுன்னு யோசிங்க. யோசிச்சுட்டு அதுல இருந்து இப்போவே வெளியே வர ட்ரை பண்ணுங்க. திங்க் ஸ்மார்ட் அண்ட் லிவ் பெட்டர். டடா.